ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தம்ப்ளப்ஸ். இப்போதைக்கு சில பெஸ்ட்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் எதெல்லாம் நம்ம இந்த மந்த் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஹேண்ட்ஸம் கைன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2024 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட நல்லபடியாக ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.5 அண்ட் ப்ரோ ஒரு நல்ல கொஞ்சம் ஃபன் காமெடியாகவும் இருக்கணும் அண்டு கொஞ்சம் நிறைய கெட்ட வார்த்தையும் பேசுகிற மாதிரியான ஒரு படம் தெரியுங்க வித் தமிழ் டப்லனா. ஸோ இந்த படத்தை வேணால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். கோர் கான்செப்ட் ரெண்டு பார்க்குறதுக்கு அவங்க டோட்டலாக புரியுது, ஒரு ஃபன் காமெடியாக கேரக்டர் தான் தெரிவாங்க. பட் அவங்க மனசில் அவங்க தான் பயங்கர ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆளுங்க மாதிரி தெரிய வருவாங்க. இப்போதைக்கு ஒரு வீட்டில் போகிறாங்க அண்ட் அங்கே சில பேயெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் காமெடி கான்செப்டில் ஒரு நல்ல மூவியை கொண்டு வந்திருக்காங்க. அதில் வேணால் நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபன் மூவி பார்க்கணும் ப்ரோ, கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும்னா வேணால் இந்த மூவியை பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ராங்கென்ஸ்டைன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே ரிவ்யூ அப்படிதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் இந்த மூவியை பற்றி மெயினாகவே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலான்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். கோர் கான்செப்ட் ஒரு மேட் சயின்டிஸ்ட் ஜீனியஸ் மாதிரி அவர் ஒரு கிரியேஷன் பண்ணணுன்னு பார்க்குறாரு. ஏன் இறந்ததுக்கு அப்புறமா திருப்பி அவனுக்கு உயிர் தந்தால் என்ன ஆகும், அண்ட் அதுக்கு அவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி ஃபைனலாக அவரே ஒரு கிரியேச்சர் ஆட்டம் ஒன்று உருவாக்கிடுறாரு. அண்ட் அதை தான் அவர் மான்ஸ்டர்னு வேற சொல்லுவார். பட் உண்மையான மான்ஸ்டர் இங்கே யார், ஹியூமன்ஸா இல்லை அந்த ஒரு கிரியேச்சர், அண்ட் அந்த கிரியேச்சர் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் ஒரு ஸ்டோரி லைனும் சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் மூவி நல்லாவே ஒரு ட்ராமேட்டிக்காகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் பயங்கரமாக ஒரு கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி எல்லாம் டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸ் அண்ட் ஒரு மஸ்ட் வாட்ச்னே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ நம்ம நல்லபடியாக தமிழ் டப்டோட லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.2. அண்ட் இந்த படத்தோட நிறைய சீன்ஸ் மேபி நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கலாம். பட் படம் கோர் கான்செப்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பயங்கர ஒரு ஜீனியஸான ஒரு மைண்டு. அவங்கெல்லாம் நல்லபடியாக தான், பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸே எப்படியாச்சும் கொஞ்சம் எக்ஸாமில் பாஸ் பண்ணி விடணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேசிக்லி எக்ஸாமில் நம்ம எப்படி பிட் அடிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் நல்லபடியாக எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. பிளெயின் அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். கடைசியில் கொஞ்சம் பெரிய லெவலான ஒரு எக்ஸாமில் போயிட்டு இவங்க கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலான சீட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அதை தான் நீங்கள் என்கிட்ட இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. பட் எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லபடியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன் யோர் ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ஒரு அனிமேட்டடான படம் கூட இந்த மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 6.5. அண்ட் ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு அனிமேஷன் மேபி அது நம்ம டிஸ்னி லெவலான டாப் நாச்சாலாம் இல்லைனா கூட அது பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மெசேஜோடு கொண்டு வருவாங்க, நல்ல ஒரு ஸ்டோரி லைனோடு கொண்டு வருவாங்க. இந்த படத்தோட கோர் கான்செப்ட் எப்படி ஒரு சின்ன ஃபேமிலி இருக்குது அண்ட் அந்த ஃபேமிலி இப்போதைக்கு அது கொஞ்சம் செப்பரேஷன் ஆகிற நிலைமையில இருக்காங்க. அண்ட் அந்த பசங்க நம்ம எப்படியாச்சும் நம்ம அப்பா அம்மா செப்பரேட் ஆகாமல் அவங்கள காப்பாற்றணும் அண்ட் அது எப்படி பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், இந்த மாதிரி ட்ரீம்ஸோட கிங் இருக்கால நம்ம சாண்ட்மேன். ஸோ அவர்கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டோன்னா அவர் அந்த விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். ஸோ அதனால இவங்க ட்ரீம்ஸ்லேயே பயங்கரமாக சில அட்வென்ச்சரஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி அவங்களோட விஷயம் கேட்டாங்களா இல்லையா அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் படத்தில் கடைசியில் ஒரு நல்ல மெசேஜோடையும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் ஒரு ஃபேமிலி பாண்டிங் அந்த மாதிரியான ஒரு மூவி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான தெரியுன்னா இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ளே டேட்டுன்னு சொல்லிட்டு ப்ரைம் வீடியோவில் நம்ம ஒரு ஆக்ஷன் பேக் காமெடி கேட்டகரியான மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 5.5 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான மூவியை தான் நானும் கன்சிடர் பண்ணுவேன். பட் நம்ம ஆலன் ரிச்சர்சன் இருக்கார் அண்டு படம் ஒரு காமெடி ஹியூமர் வைஸ்லையும் நல்லபடியாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்ததா. ஸோ அதனால தான் நானும் நம்ம இந்த லிஸ்ட்லையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ ஒரு லெவலான ஒரு ஏஜென்ட் ஆட்டமே வச்சுக்கலாமே. இன்னொரு ஹீரோ இருக்கார், அவர் நார்மலான ஒரு ஆள் தான். பட் அவர் பசங்க அவன் பையன் எப்படியாச்சும் என்ன சொல்கிறது நல்லா கொஞ்சம் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும் கொஞ்சம் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பின்னாடி சில பேரில் அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஆலன் ரிச்சர்சன் எப்படியாச்சும் எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பராக படத்தை கொண்டு போவாங்க. நோட்டில் நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நடக்கும். அண்டு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே என்ன சொல்ல ஓவர் ட்ராமேட்டிக்காக காமிச்சிருப்பாங்க. படத்தில் எப்படி இதுவாக இருக்கும்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணி வேறு சொல்லுவாங்க. பட் கடைசியில் நல்லபடியாக இருந்தது.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரிங் ஹர் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹொரரான மூவியும் ஆக்சுவலி இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது. நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ்லேயே லைக் தேட்டர்லேயே பார்த்து நம்ம ரிவ்யூ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 7.1. ஒரு சின்ன படம் தான், ரொம்ப லென்த்தியாக இருக்காது. அண்ட் கோர் கான்செப்ட் எப்படி வந்து ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல லைக் ஃபாஸ்டர் கேர் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா என்னையா இங்கே நடக்குது, எல்லாமே வினோதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து அங்கே இருக்க ஒரு லேடி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க லைக் அந்த பிளாக் மேஜிக் மாதிரி. ஸோ அதுலேருந்து கடைசியில் அது சில விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும்போது பயங்கர கிரிப்பியாக இருக்கும். ஸோ படத்தை ஸ்டார்டிங்கே வார்னிங் தந்துடுறேன், லைக் 18+ ஆன விஷுவல்ஸ்லாம் உள்ளே இருக்காது. பட் அந்த சில சீன்ஸ்லாம் அப்படி காமிப்பாங்க, ரொம்பவே வந்து ஸ்லாஷரான விஷுவல்ஸ் மாதிரி தெரிய வரும் அந்த கத்தியால் சில கடிக்கிற சீன்ஸ்லாம். ஸோ அதனால சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் நல்லது. மிச்சம் இது வைஸ் ஒரு நல்ல தரமான படம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 40 ஏக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்ஷன் பேக்கான மூவியும் நம்ம 2024 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக்கான ஒரு சுச்சுவேஷனாக காமிச்சிருக்காங்க. லைக் அங்கே வந்து ஹியூமன்ஸ் வந்து அவங்க இடத்த எப்படியாச்சும் அவங்க சேஃப்கார்ட் பண்ணணும். வேறு யாரும் அவங்க இடத்துக்கு வந்தால் அவங்க சுட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா வேறு ஹியூமன்ஸும் எப்படியாச்சும் அந்த லேண்ட் ஆக்குபை பண்ணுறதோ இல்லை சாப்பாடுக்கு எந்த வழி இல்லாமல் அந்த மாதிரி போய்ட்டு லைக் பேசிக்லி கவர்மெண்ட் இல்லாமல் டோட்டலி வந்து ஒரு ராவான ஒரு சுச்சுவேஷன் அங்கே மாறிடுது. ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஃபேமிலி அவங்க எப்படி வந்து அவங்களோட அந்த 40 ஏக்கர்ஸை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுவாங்க. வெளியேருந்து சில ஆளுங்கள்லாம் உள்ளே வந்து அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. அண்ட் அதை வந்து இவங்க எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க, இதுதான் சுச்சுவேஷனு. பட் உள்ள கன் ஆக்ஷன் விஷுவல்ஸாக இருக்கலாம், அந்த ஒரு இன்டென்ஸான த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக வேணால் இந்த படத்தை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில பெஸ்ட்டான சீரீஸில் ஸ்டார்டிங் நம்ம டெத் பை லைட்னிங்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. மினி சீரீஸ் ஆக்சுவலி சீசன் டோட்டல் 4 எபிசோட்ஸ் தான். IMDbல 7.7. அண்ட் இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. கோர் கான்செப்ட் வந்து இது வந்து ரொம்ப முன்னாடி லைக் நம்ம ஒரு 80s டைம் பீரியட் கூட சொல்லலாம். அந்த டைமில் ஓட்டிங் எலெக்ஷன்ஸ்லாம் எப்படி போவோம், அந்த டைமில் அமெரிக்காவோட ஒரு பிரசிடென்ட் எப்படி வந்து ஒரு ஆக்சிடென்டலான ஒரு பிரசிடெண்ட்டாக மாறி இருக்காரு. அண்ட் அங்கே அவரை சுற்றி அவரோட அசாசினேஷனான ஒரு ஸ்டோரியும் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அதை தான் நீங்கள் என்டையர் இந்த படத்தில் லைக் சீரீஸில் பார்ப்பீங்க. ஆக்சுவலி மூவினே சொல்லலாம் 4 hours தான். நீங்கள் 4 hours பார்த்தீங்க இந்த சீரீஸை முடிச்சிடலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ட்ராமா பேஸில் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ட்ராமா பிடிக்காதுன்னா இந்த சீரீஸை ஸ்கிப் பண்ணால் நல்லது. இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் அமெரிக்கனோட அந்த எலெக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன், அதுக்கு வேணால் நீங்கள் இந்த படத்தை லைக் சீரீஸை பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் சமுராய் ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பேக்கான சீரீஸையும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வெறும் 6 எபிசோட்ஸ். IMDbலையும் 7.6. அண்ட் ப்ரோ எப்படி ப்ரோ இருந்ததுன்னா மஸ்ட் வாட்சுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள சமுராய்ஸ் வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்களை இந்த மாதிரி ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு கேம் ஆட வச்சு கடைசியில் ஜெயிக்கிறவனுக்கு நல்ல பல்கான அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் கான்செப்ட்லாம் உள்ளே ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும். அண்ட் அதுலேயும் நம்ம ஹீரோட கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அண்டு லைக் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. லைக் வார் ஹீரோ அவர், ஓகேங்களா. ஸோ அதை பேஸில் இப்போதைக்கு தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லபடியாக எல்லா கேரக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னும் ஸ்டோரி முடியல, கண்டிப்பாக இதுக்கு சீசன் 2 சீசன் 3 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கிளிஃப் ஹேங்கரோட வந்து சீசன் 1 முடிச்சிருக்காங்களா. ஸோ அதுக்காக மஸ்ட் வாட்ச். அண்டு டெஃபினட்டாக பாருங்கள், வெறும் ஆக்ஷன் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஸ்டோரி லைன் அண்டு என்கிட்ட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. லைக் ஜாப்பனீஸ் அந்த டைமில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக அவங்க ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு சீரீஸும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோ சைடில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வெறும் 6 எபிசோட்ஸ். IMDbலையும் 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ப்ரோ இதையும் பார்க்கலாமாண்ணா? டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி சீரீஸ் வைஸில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா வெறும் 6 எபிசோடில் ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த சீரீஸில் அகைன் ஒரு ஃபேமிலியாக தான் காமிச்சிருக்காங்க. இவங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு பவர் அண்ட் அபிலிட்டி இருக்குது. அந்த பவர் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அண்ட் இப்போதைக்கு ஏன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அவங்க வந்து ஓடிட்டே இருக்காங்க, அதோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இப்போதைக்கு ஒரு சில பேர் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்து அந்த சுச்சுவேஷன் இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. லைக் அவங்க பசங்க ஸ்கூலில் போனால் ஸ்கூலில் அவங்கள வந்து சில விஷயங்கள் நடக்குது. சரி வேலையில் சேர்ந்தால் அங்கேயும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். இங்கெல்லாம் டாக்டர் வேறு இருப்பாங்களா, அந்த பெட்ஸோட டாக்டராக. ஸோ அந்த மாதிரி உள்ள என்னென்னமோ போயிட்டுருக்கும். பட் அந்த ஃபேமிலியாக லைக் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்க மாட்டாங்க. பட் இப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அங்கே ஒரு ஃபேமிலி பாண்டிங் என்ற எலிமெண்ட் வந்து நல்லாவே தெரிய வரும். ஸோ அதில் இந்த சீரீஸை டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸ்லைட்டாக அங்கங்கே 18+ தந்திருக்காங்க. அதனால மேபி ஃபேமிலி மேட்டர்ஸ் பேர் ஒன்றா இருக்கலாம், பட் ஃபேமிலியாக கொஞ்சம் பார்க்க முடியல. அண்ட் மிச்ச மீதியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் நான் பார்த்ததுலே எனக்கு இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸில் இதெல்லாம் பிடிச்ச மூவிஸ் அண்ட் சீரீஸ் அண்ட் அதனால தான் இது வந்து பெஸ்ட்டானதுன்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் வந்துடுச்சு, நானும் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நம்ம லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் தான் பண்ணி ஆகணும். பட் இப்போதைக்கு வெறும் 4 எபிசோட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மிச்சம் மீதி எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த December 31 தான் ஃபுல் அண்ட் ஃபைனல் கன்க்ளூட் ஆகும். எப்படி அதுக்கு நான் தனியாக ரிவ்யூ ஷேர் பண்ணிடுவேன் அந்த இனிஷியல் 4 எபிசோடுக்காக. பட் அது நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அண்ட் ப்ரோ அது ஏன் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கலாம்லாம் கேட்டுறாதீங்க, அது கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் வரும், அது எந்த டவுட்டும் கிடையாது. பை த வே நீங்கள் இந்த நவம்பர் மந்தில் எது ரிலீஸ் ஆனதில் எந்த மூவியோ சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்ததுக்கு எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேரோ பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.